முன்பு நான் பட்ட கஷ்டம் அப்ப எனக்கு கஷ்டமா இருந்தது, ஆனா இப்போ எனக்கு அது நல்லதா தெரியுது. தற்காலிகம் நடக்கிற பிரச்சனை எல்லாம் உனக்கு இப்ப கஷ்டமா தெரியும். ஒரு நாள் வரும், அப்ப சொல்வீங்க, வந்த வழிக்காக நான் கர்த்தரை துதிக்கிறேன்னு. ஏனென்றால் அப்ப தெரியும் பாருங்க கர்த்தர் நல்லவர் என்பதை. சில நேரம் நம்மளுக்கு புரிய மாட்டேது பாருங்க. நிறைய பிரச்சனை வருது, இப்ப பிரச்சனையா இருக்கும், நடப்பதெல்லாம் நன்மைக்கு. But problem is not good, sickness is not good, your poverty is not good, but your God is good. பிரச்சனை நல்லதில்ல, வியாதி நல்லதில்ல, தரித்திரம் நல்லதில்ல. பட் ஆனா அதை நம்மளுக்கு அழிவுக்கு எதுவா கொண்டு போகாம நன்மைக்கு எதுவா கொண்டு வரும்போது நம்ம சில காரியத்தை கத்துக்கிறோம். நிறைய கேள்விப்பட்டோம் இவரை பத்தி, இப்ப தெரியுது, ருசிக்கிறேன். இந்த கர்த்தர் நல்லவர். இந்த வியாதி நான் செத்துருக்கணும், நான் அழுதேன், ஆனா அந்த வியாதியில எனக்கு உயிர் கொடுத்தாரு. அந்த வியாதி வழியா கடந்து வந்தனால தான் தெரியுது இந்த தேவன் இந்த வியாதியை விட பெரியவர் என்று. எல்லாரும் மறந்துட்டாங்க, எல்லாரும் கை விட்டாங்க. நான் நினைக்கவே இல்லை இந்த பிள்ளை என்ன மறந்துடுமா, இந்த அம்மா என்ன மறந்துடுவாங்களா, இந்த ஐயா என்ன மறந்துடுவாங்க. சில நேரம் நம்மளுக்கு உதவி செய்யறேன்னு சொன்னவங்க எல்லாம் மறந்து போயிட்டு நீ தனியா ஒத்தையா நிற்கும் போது ஒருத்தர் கையை பிடிச்சு தூக்கி வந்தார் பாரு, அப்ப சொல்வீங்க வந்தது நல்லது, நான் கடந்து வந்தது நல்லது. நான் நிறைய பிரசங்க கேட்டேன், ஆனா இப்ப பிராக்டிகலா நான் அனுபவிக்கிறேன் இந்த கர்த்தர் நல்லவர்.